சிலுவை எனக்கு என்ன சொல்லுது? சிலுவை எனக்கு வியாதி போகும்னு சொல்லலை. சிலுவை எனக்கு குடும்ப பிரச்சனை சரியாகும்னு சொல்லலை. சிலுவை எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லல. சிலுவை எனக்கு என்ன சொல்கிறது? சிலுவை என் மீது இருக்கக்கூடிய நியாயமான கோபம் இல்லைன்னு சொல்றது. சிலுவை என்னுடைய ஆழமான பாவத்துக்கான விடுதலை உண்டு இருக்குன்னு சொல்லுது. சிலுவை கடவுளுடைய ஆக்கினை தீர்க்கிறது, சாபத்துல இருந்து என்னை மீட்டு சொல்றது. சிலுவை எனக்கு நித்திய சமாதானம் உண்டு சொல்றது. சிலுவை எனக்கு நித்திய சந்தோஷம் உண்டு என்று சொல்றது. சிலுவை என்னை உயிரை கொடுத்து நேசிப்பதற்கான ஒரு தேவன் உண்டு என்று சொல்றது. எனக்கு நித்திய பாதுகாப்பு வழங்கக்கூடிய தேவன் உண்டு சொல்றது. சிலுவைக்கு வெளியே எந்த மனிதனும் கடவுளுடைய அன்பை உணர முடியாது. கடவுளை நேசிக்கிறார் நான் எங்க பாக்குறேன்? கடவுளை நேசிக்கிறார்ன்றது என் கடனை தீக்கிறனால அல்ல. கடவுளை நேசிக்கிறார்ன்றது என் வியாதியை போக்குறனால அல்ல. கடவுளை நேசிக்கிறார்ன்றது என் குடும்ப பிரச்சனையை சரி செய்து என்னை கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துட்டான்றது அல்ல. அதை கடவுள் இல்லாத எவ்வளவு பேர் அனுபவிக்கிறான். கடவுளை விசுவாசிக்காத நாத்திகர், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட ஆரோக்கியம் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்ப கடவுள் ஒருத்தர் நேசிக்கிறான்றதுக்கு என்ன அடையாளம்? கடவுள் ஒரு மனிதன் நேசிப்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், அது நேசகுமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததுதான். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனது அன்பு எனக்கு வெட்ட வெளிச்சமா என்ன சொல்றது? யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை சிலுவைக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். சிலுவை ஒண்ணுதான் கடவுளை நேசிக்கிறார்னு சொல்றது.